விழாக்களாக இருக்கும். இப்படி திருமணத்துக்கு போகிறதோ அல்லது காதுகுத்தி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி குடும்ப விழாக்களுக்கு போகிற மாதிரியான நிகழ்வுகள் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளாக இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப இப்படி இல்லாமல் மாறிட்டு வருது. இந்த சூழலில் தான் நாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை சமீபத்தில் நாமெல்லாம் ஒன்றா இருக்க வேண்டிய தேவை அதிகமாகிக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே வர்ற சூழலாக இருக்குது. என்னன்னா நாம தனித்தனியா இருந்தாலும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற சூழல் வந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சி என்னன்னா எவ்வளவு தூரம் விவாதத்துல ஜனநாயக பூர்வமா இருக்கிறதும் அதே நேரத்துல ஒற்றுமையா செயலாற்றுவதும் அப்படின்றதனுடைய பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சியாளர்களாக நாம் இருக்கிறோம். விவாதத்துல எவ்வளவு தூரம் ஜனநாயக பூர்வமா இருக்கிறோமோ அதே நேரத்துல ஒன்றாக செயல்பட வேண்டிய அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையிலான தொடர்ச்சியாளர்களாக நாம் இருக்கிறோம். இந்த மாதிரியான சூழல்ல தான் இன்னைக்கு கலாச்சார ரீதியாக, அரசியல் ரீதியாக, மற்ற எல்லா வகையிலும் நம்மை பிளவுபடுத்தக்கூடிய சித்தாந்தங்கள் அது இன்னைக்கு இப்போ பொதுவாக காமனா பேசிட்டே இருக்கும் போது என்ன பேசுறோம் அப்படின்னாக்கா, கம்யூனிஸ்டுகளும் 1925 காலத்துல ஆரம்பிச்சாங்க, RSSம் அப்பதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா நாமெல்லாம் பிளவுண்டுகிட்டே இருக்கிறோம். இப்போ நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நேரத்தையே ஃபுல் டைமர்ஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தலைமுறை இயக்கங்களாக இருந்த காலங்கள்ல எல்லாம் தோழர்கள் என்ன பேசுவாங்கன்னா, அடுத்த மாதத்துல புரட்சி வந்துடும்னா அந்த ஒரு நம்பிக்கையில தோழர்கள் அடுத்த வருஷம் இந்த மாதத்துல புரட்சி வந்துடும் நம்பின தோழர்கள் அதை நோக்கி வேலை செஞ்சாங்க. ஒரு 4 தோழர்கள் தான் இருப்பாங்கன்னா ஒரு ஊர்ல ஃபுல் டைம்னா அந்த ஊர் முழுக்க நோட்டீஸ் ஒட்டியிருக்கும், போஸ்டர் ஒட்டியிருக்கும். அதுவும் கையால எழுதப்பட்ட போஸ்டர்ஸ். இந்த மாதிரியான அந்த நேரத்துல இருந்த தோழர்களுடைய இயக்கம் அது இன்னைக்கு நமக்கு இருக்கிற வாய்ப்புகளும் வசதிகளும் இன்னைக்கு விஞ்ஞான ரீதியான தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்துட்ட பிறகு, ஆனா அந்த அளவுக்கு எதிர்ப்பு உணர்வுகள் மக்கள்கிட்ட. நான் ஒரு தோழர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு எல்லா முடிவெட்டு கடைகளும் அரசியல் பேசுற இடங்களா இருந்தது, டீ கடைகள் அரசியல் பேசுற விஷயங்களா இருந்தது. ஆனா இன்னைக்கு அரசியல் பேசாதன்னு எழுதி போடுற இடமா மாறி நிற்கிறது. அப்போ இந்த மாதிரியான சூழல் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள உருவாகி இருக்கிற சூழல். ஆனா வளர்ச்சி அடைந்திருக்குதா அப்படின்னாக்கா, சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதான்னா நமக்கு தெரியுது, வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்போ இந்த வளர்ச்சி அப்படின்றது இது என்ன மாதிரியான வளர்ச்சி அப்படின்றதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அப்ப இந்த வளர்ச்சி ஏன் மக்களை உண்மையை நோக்கி கூட்டிட்டு வரல? அப்போ அதுல கூட்டிட்டு அந்த உண்மையை நோக்கி மக்கள் வருவதில் எது தடங்களா இருக்குது? உண்மைன்றது நான் என்னவா சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும். இந்த புரட்சிகர அரசியலை நோக்கி மக்கள் ஒன்றிணைகிறதை நோக்கி ஏன் கூட்டிட்டு வரல? அப்ப இந்த ஒன்றிணைதலுக்கான எங்க பிரச்சனை இருக்குது? ஒரு 80 காலத்துல இருந்த ஒரு தந்தைக்கு மகனுக்குமான உரையாடல் என்னவா இருந்தது, ஒரு தந்தைக்கு மகளுக்குமான உரையாடல் என்னவா இருந்தது, இன்னைக்கு ஒரு தந்தைக்கு மகளுக்குமான உரையாடல் என்னவா இருக்கு? அடுத்த தலைமுறைகிட்ட நாம என்ன மாதிரி பேசுறதுக்கு? இன்ஸ்டாகிராம்ல அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அப்போ ஸ்கைப்ல பேசுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல பேசுறாங்க, இன்ஸ்டன்டா இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு தலைமுறை மாற்றத்துக்கு இடைவெளியில அவர்களை எப்படி நாம இந்த உண்மையை நோக்கி கொண்டு வர போறோம் அப்படின்ற தேவையும் அவசியமும் நம்ம முன்னாடி எழுந்திருக்கிற கேள்வி. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாராளுமன்றத்துல என்ன மாதிரியான விவாதம், பட்ஜெட் அறிமுகப்படுத்தப்பட்டு 8வது நிர்மலா சீதாராமனுடைய 8வது பட்ஜெட், அது 8ஆக்கணி பட்ஜெட், தமிழகத்தினுடைய 8ஆக்கணி பட்ஜெட் தமிழ் அப்படின்ற விவாதங்கள். அது மட்டும் இல்ல, மோடி அவர்களே நீங்கள் ஒரு ராபின்ஹுட் தான், ராபின்ஹுட் நீங்கள் ரிவர்ஸ் ராபின்ஹுட் அப்படின்ற விவாதம். அதாவது என்னன்னா, ராபின்ஹுட்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வசதியானவர்கள் பிடிங்கி வசதி இல்லாதவர்களுக்கு அவர் செஞ்சுட்டு போயிடுவாரு. அப்படின்னா அப்படிதான் நடக்குது. ஆனா நீங்க வசதி இல்லாதவர்கள் பிடிங்கி வசதியானவர்களுக்கு செய்கிற அந்த ரிவர்ஸ் ராபின்ஹுட் அப்படின்ற
ராபின் குட்டா மோடி இருக்கிறார் என்ற விவாதங்கள் பாராளுமன்றத்திலே இருக்கு. இதெல்லாம் பத்தி அவங்க அசிங்கப்படுறாங்களா இது பண்றாங்களா இல்ல. அப்போ ஒரு பக்கம் கொலை செய்யப்படுகிற, அதாவது எதிர்த்து பேசினா கொலை செய்யப்படுகிற போக்கு, இந்துக்கள் என்ற பேரிலே வந்து இந்த கும்பமேளாவுக்கு போனவங்க பல பேர் செத்து போறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் வந்து செத்து போனதா ரிப்போர்ட் வருது. நான் எவ்வளவு பேர் செத்து போனாங்க, ஆனா அந்த விஷயங்களை கூட வந்து கும்பமேளா நடந்தா சாகதான் செய்வேன், கூட்டம் வந்தா சாகதான் செய்வாங்க சாதாரணமா அணுகிற போக்கு, அவர் இந்த மாதிரியான போக்கு அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து முழுங்கிவிட்டு எப்படி வந்து நாங்க வந்து மனுஸ்மிருதியை வந்து அமலாக்க வேண்டும் சட்டமாக அப்படின்ற அதை நோக்கிய ஒரு மூவ் இருக்குது. அதுதான் வந்து நாம ஒண்ணு சேர வேண்டிய புள்ளியாகவும் இருக்குது. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து அமைப்பாக்கத்தை நோக்கி நாம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய புள்ளியை நோக்கி நாம் ஒன்று சேர்கின்ற அந்த தன்மையில ஒரு பின்னடைவு இருக்கிறதா தான் இருக்குது. அது யதார்த்தத்துல அது என்னன்னா நம்ம அதை நோக்கி நாம் முன்னேற வேண்டிய தேவையும் அந்த பாசிச எதிர்ப்பு இயக்கங்களை கட்டி எழுப்புவது இது போன்ற விஷயங்களும் அவசியமான தேவையும் இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான விஷயங்கள். அப்போ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 12 லட்சம் ரூபாய் அப்படின்னா 140 கோடி இருக்கிற மக்கள் தொகையில வெறும் 8 லட்சம் பேர் தான் வந்து வரி கட்டுறாங்க. அவங்க அதுக்காக வந்து நாங்க வந்து 12 லட்சம் ஆகிட்டோம் அப்படின்னு பேசுறது. அப்போ இங்க இருக்கிற 98% மக்கள் பத்தின எந்த அக்கறையும் இல்லாத ஒரு பட்ஜெட். அதுல இளைஞர்களுக்கோ பெண்களுக்கோ வேலையின்மை குறித்தோ இந்த மாதிரியான எதுவும் இல்லை. அது ஒரு பெரிய செலவு தொகைக்கும் வருமானத்துக்கும் இங்க இருக்கிற விஷயத்துக்குமான ஏற்றத்தாழ்வு, எக்கச்சக்கமான ஏற்றத்தாழ்வு. அப்போ சமகாலத்துல இருக்கக்கூடிய அவர்களை போன்ற இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு அவர்களுக்கு கூட வந்து இந்த பட்ஜெட் ரொம்ப மோசமான அவர்களுக்கே புரியுது. இப்போ காங்கிரஸ் கட்சியில முன்னாள் தலைவர்களா இருந்தவங்க எல்லாம் வந்து இதை விமர்சிக்கும் போது வந்து ரொம்ப மோசமா. இது இந்திய சூழல். சர்வதேச அளவுல ஒரு பக்கம் பாலஸ்தீனம் போர், அந்த பக்கம் ரஷ்யா, அந்த பக்கம் இது ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா பனாமா கால்வாய் அமெரிக்க கால்வாயா மாறுது. விசா நான் வந்து எங்க சார் கூட எங்க சீனியர் ஒரு பக்கம் வந்து அவர் கனடா போன வருஷம் போயிட்டு வந்தார். இந்த வருஷம் போறீங்க? நானு ஒரு நண்பர் கேட்டார். நான் போவேங்க, இந்த வருஷம் மே மாதம் கூட போவாங்க அப்படின்னு. நீங்க கனடா அமெரிக்கா பார்த்தா கனடா போவீங்களா இல்ல டைரக்டா இல்ல கனடாவுக்கே போவீங்களா அப்படின்றதுதான் நிலைமை. அப்படின்னா நாடு விரிவாக்கம், அகண்ட அமெரிக்கா, இங்க அகண்ட இந்தியா, அங்க அமெரிக்கா, அகண்ட அமெரிக்கா, இதை நோக்கி எல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான சூழல்ல தான் நாம இன்னைக்கு இந்த கூடுகை அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கூடுகை அரங்கம் என்பதுல தோழர் உரையாற்ற வந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டினுடைய பொதுச் செயலாளர் தோழர் பிஜே ஜேம்ஸ் அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஜனநாயக முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்த இடதுசாரி இயக்கங்களை சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ரெட் ஸ்டார் சார்பில் இதயம் கலந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி, தோழர்களே, முதற்கண் எப்பவுமே வந்து இந்த ராஜா ஆட்சி அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா வந்து மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்து வரணும்னாக்கா வந்து அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டை சீர் பண்ணி ஆகணும்னா ஒருத்தர் வந்து பராக் வீரர் வந்து வந்தாலும் அப்படி பராக் சொல்லிட்டு வந்தாக்கா உடனே ராஜா வர போறாருன்னு மார்க்கெட் சீராயிடும். அப்படின்றப்ப வந்து அது போல வந்து ஒரு பராக் வீரனாய் இந்த கருத்தரங்கத்தின் முதன்மை பேச்சாளராக அறிமுக உரையாக எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டினுடைய தமிழ்நாட்டினுடைய செயலாளர் தோழர் மனோகரன் அவர்கள் உரையாற்ற